Welcome to this program. Today we are going to discuss a new topic on nuclear chemistry. The first one is what is the meaning of radioactivity? Radioactive decay. What is the meaning of radioactive decay? The radioactive elements undergo spontaneous transformation accompanied by radiation, and this type of process radioactive decay. This transformation is related to the nature of radioactivity and disintegration or decay process. அதாவது ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டாக மாறுது. இந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோம்? ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம், அல்லது டிஸ்இன்டகிரேஷன் சொல்கிறோம், அல்லது டீகே ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ரேட் ஆஃப் டிஸ்இன்டகிரேஷன்னா என்னென்னா, த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ரேடியோ எலிமெண்ட் பெர் யூனிட் இன்டர்வல் ஆஃப் டைம். திஸ் இஸ் நோன் அஸ் ரேட் ஆஃப் டிஸ்இன்டகிரேஷன். அதாவது டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் பெர் இன்டர்வல் ஆஃப் டைத்துக்கு கால்குலேட் பண்ணால் அதுக்கு பேர் ரேட் ஆஃப் டிஸ்இன்டகிரேஷன். That is the meaning. Next is theory of decay process. இதை யார் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா லூதர்ஃபோர்ட் அண்ட் சோடி. அதாவது the radioactive element undergo transformation from one chemical atom into another. This is known as decay process. பொதுவாக heavy elements all heavy elements undergo radioactive decay. அப்படி ரேடியோஆக்டிவ் டீகே நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த எலிமெண்ட் அன்ஸ்டேபிள் அர்த்தம். அது முக்கியம். த எலிமெண்ட் விச் ஆர் அன்ஸ்டேபிள் வில் அண்டர்கோ ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் டீகே ப்ராசஸ். அந்த ஹெவி ஆட்டம் தே ஆர் பிரேக் இன்டு ஸ்மாலர் நியூக்ளியஸாக மாறும். எப்படி? பை தி எமிஷன் ஆஃப் எய்தர் ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஆர் பீட்டா பார்ட்டிகிள். ஹெவி எலிமெண்ட்லேருந்து ஆல்ஃபா பார்ட்டிகளோ பீட்டா பார்ட்டிகளோ மாறும்போது வெளியே வரும்போது அதனுடைய அட்டாமிக் நம்பரும் அட்டாமிக் வெயிட்டும் குறையும். அதனால் அது ஸ்டேபிள் பார்ட்டிகளாக மாறுது. அப்போ அன்ஸ்டேபிள் ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட் ஆர் அன்ஸ்டேபிள் பார்ட்டிகிள் வில் அண்டர்கோ டீகே ப்ராசஸ். இட் கிவ்ஸ் ஸ்டேபிள் எலிமெண்ட். ஆர் வி கேன் சே அன்ஸ்டேபிள் எலிமெண்ட் எதா மாறும்? ஸ்டேபிள் எலிமெண்ட்டாக மாறும் பை எமிஷன் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகிள் அண்டு பீட்டா. இதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம பேசிக் பிரின்சிபிளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு லெட் அஸ் இஸ் கன்சிடர், இது ஸ்பான்டேனியஸ் சைமல்டேனியஸ் ப்ராசஸ் இல்லை. சக்சஸிவ் இஜெக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகிள் தே ஆர் கன்வெர்டட் இன்டு ஸ்டேபிள் பார்ட்டிகிள். இப்போ ரேடியத்திலிருந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள் போனால் ரேடான் கிடைக்கும். இதிலிருந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள் போனால் பொலூனியம் கிடைக்கும். இதிலிருந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள் போனால் லெட்டு கிடைக்கும். இதிலிருந்து பீட்டா பார்ட்டிகிள் எமிஷன் ஆனால் பிஸ்முத் கிடைக்கும். அப்போ ரேடியம்ங்கிறது ரேடியோ ஆக்டிவ் ஸ்பீசிஸ், அன்ஸ்டேபிள் எலிமெண்ட் which is converted into a stable element bismuth. That process we call as radioactivity, and this is we call as disintegration process. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு பார்ட்டிகிள் என்ன ஆகுது? எமிட் ஆகுது. இது எதை பொறுத்ததுன்னா the nature of the ejected particle depends upon the particular disintegration series. இந்த சீரீஸில் உள்ள பொறுத்து தான் அதாவது இஜெக்டட் பார்ட்டிகிள்ங்கிறது இங்கே ஆல்ஃபாவும் பீட்டா பார்ட்டிகளும் இஜெக்டட் பார்ட்டிகிள். அப்போ ஒரு ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்லேருந்து எந்த அளவுக்கு பார்ட்டிகிள் எலிமினேட் ஆகுதோ அதை பொறுத்து ஸ்டேபிள் எலிமெண்ட்டும் ஃபார்ம் ஆகும். த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். அதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் பின்னால் என்பி ரேஷியோன்னு சொல்ல போகிறோம். NP ரேஷியோ வச்சு தான் அந்த ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். The stability of the nucleus depends upon neutron and proton present in this system. Lower atomic number இருந்தால் the ratio will be equal to the neutron proton is equal to unity. அதாவது இது up to 20 வரைக்கும் நியூட்ரான் பை புரோட்டான் ரேஷியோ 1 இருக்கும். அதுக்கடுத்து எது ஸ்டேபிளாக இருக்குன்னா இந்த ரேஷியோ இன்க்ரீசஸ் டு 1.6 வரைக்கும் நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ 1.6 இருந்தால் அது வரைக்கும் that nucleus is very stable. After that will become radioactive element or it will undergo disintegration.
அப்போ the stability of the nucleus நல்லா கொஞ்சம் வேண்டியது the stability of the nucleus depends upon the number of neutron and proton present in the system. n-pi ratio 1 இருந்தாலோ அல்லது n-pi ratio 1.6 வரைக்கும் the nucleus will be stable. After that the nucleus will undergo disintegration. That is the very important. For heavy nucleus, neutron proton ratio is higher or the lower than that ratio, the stable ratio, to be radioactive and undergo the spontaneous transformation. 1க்கு கீழே இருந்தாலோ 1.6க்கு மேலே இருந்தாலோ அது வந்து என்ன, they will undergo spontaneous transformation. The process of disintegration will continue. அது எது வரைக்கும் நடக்கும்னா they will attain the stable ratio of neutron proton is reached. அது நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ 1 அல்லது 1.6 வரந்தனைக்கும் அந்த ப்ராசஸ் ஆஃப் டிஸ்இன்டகிரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து n/p ரேஷியோ 1 ஆகவோ அல்லது 1.6ஆகவோ ரீச் ஆயிடுச்சுன்னா த ப்ராசஸ் வில் பி ஸ்டாப்டு. இதுதான் பொதுவாக ஜெனரல் தெரிய வேண்டியது. ஒரு நியூக்ளியஸ் வந்து எப்போ டிஸ்இன்டகிரேஷன் ஆகும்னா n/p ரேஷியோ 1 ஆகவோ அல்லது 1.6க்கு குறைவாக இருந்தால் ஆகாது. 1க்கு குறைவாகவோ 1.6க்கு அதிகமாக இருந்ததுன்னா that nucleus will undergo disintegration. அது முக்கியம். எப்படி டிஸ்இன்டகிரேட் ஆகும்னா அந்த நியூக்ளியஸிலிருந்து ஆல்ஃபா பார்ட்டிகளோ பீட்டா பார்ட்டிகளோ எமிட் ஆகும். எமிட் ஆகி n/p ரேஷியோ 1லிருந்து 1.6 வரந்தனைக்கு எமிட் ஆகும். தென் the nucleus will be very stable. இதுதான் the simple things. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்து the modes of decay. இதில் தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். The disintegration process may takes place in any one of the following process. ரெண்டு டைப் ஆஃப் மோட் ஆஃப் டிகே இருக்குது. ஒன் இஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல் எமிஷன், இன்னொன்றுக்கு பேர் பீட்டா பார்ட்டிகல் எமிஷன். ரெண்டு மோட் ஆஃப் டிகே தான். ஆல்ஃபா பார்ட்டிகல் எமிஷன் என்ன? ஆல்ஃபா பார்ட்டிகல்ங்கிறது ஹீலியம்-24. அப்போ ஒரு நியூக்ளியஸிலிருந்து ஒரு ஹீலியம் பார்ட்டிகல் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து ரிமூவ் ஆச்சுன்னா அட்டாமிக் மாஸில் 4 குறையும், அட்டாமிக் நம்பரில் 2 குறையும். இப்போ உதாரணத்துக்கு யுரேனியம் 92-234 எடுத்துங்க. இதிலிருந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் ரிமூவ் ஆகுது. அப்போ அட்டாமிக் மாஸில் 4 குறையும். 234ங்கிறது 230 ஆகுது. அட்டாமிக் நம்பரில் 2 குறையும். இங்கே 92ங்கிறது 90 ஆகும். இதே மாதிரி ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல்னா 230 220 ஆகுது. 90 வந்து 88 ஆகும். இன்னொரு ஆல்ஃபா பார்ட்டிகல் போச்சுன்னா 226ங்கிறது 222 அண்ட் 82ங்கிறது 88ங்கிறது 86. அப்போ ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள் ரிமூவ் ஆச்சுன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 2 குறையும். அட்டாமிக் நம்பர் டிக்ரீசஸ் பை 2 யூனிட் அண்ட் அட்டாமிக் மாஸ் டிக்ரீசஸ் பை 4 யூனிட். அதான் மொத்தம் தெரியுங்களா. தட் இஸ் எமிஷன் ஆஃப் அன் ஆல்ஃபா பார்ட்டிகிள் கேன் பி ரெக்கார்டட் ஆஸ் எஜெக்ஷன் ஆஃப் 2 proton and 2 neutron by the molecule. This is very important. ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து எதை எமிட் பண்ணுனா 2 புரோட்டானையும் 2 எலக்ட்ரானையும் இஜெக்ட் பண்ணுது. இதனால் மாஸ் நம்பரில் 4 குறையும், அட்டாமிக் நம்பரில் 2 குறையும். ரொம்ப முக்கியம். பீட்டா பார்ட்டிகிள் எமிஷன், அதாவது when an electron leaves a nucleus in the form of beta emission, a new element will be formed having same atomic weight as that of parent nucleus. Parent nucleusக்கு என்ன அட்டாமிக் வெயிட் இருக்கோ அதே அட்டாமிக் வெயிட் இருக்கும். அதே சமயத்தில் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பை 1 யூனிட். அது ரொம்ப முக்கியம். The atomic mass, atomic weight is the same, but atomic number increases by 1 unit. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, தோரியம் 90-235 ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுது. அப்போ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணல, அட்டாமிக் மாஸில் குறையலை, பட்டு இங்கே அட்டாமிக் நம்பர் வந்து 1 கூடுது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு நியூட்ரான் வந்து புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரினாக மாறும்போது electron is ejected, that is called beta particle. Beta particle is ejected. அப்போ ஒரு நியூட்ரான் தான் எதா கன்வெர்ட் ஆகுது, புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரினோ. Due to that the atomic number increases by 1 unit. அட்டாமிக் மாஸில் சேஞ்ச் இருக்காது. இப்போ பலேடியம் எடுத்துங்க, இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் போகுது,
அட்டாமிக் மாஸில் சேஞ்ச் இல்லை, அட்டாமிக் நம்பர் வந்து என்னது 91 92 மாறுது. Ra88 ஒரு எலக்ட்ரான் பீட்டா பார்ட்டிகல் இஜெக்டட். 89 ஆக்டினம் 89 இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் போகுது. தோரியம் 89ங்கிறது 90 மாறுது. அட்டாமிக் மாஸில் நோ சேஞ்ச் 28. அப்போ திஸ் டிஸ்இன்டகிரேஷன் ப்ராசஸ் increase the atomic number nucleus by 1 unit. அப்போ ரெண்டு டைப் ஆஃப் டிகே தான். ஒன்று வந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள், இன்னொன்று வந்து பீட்டா பார்ட்டிகிள். ஆல்ஃபா பார்ட்டிகிள் டிகே ஆயிடுச்சுன்னா அட்டாமிக் நம்பரில் 2 குறையும், மாஸ் நம்பரில் 4 குறையும். பீட்டா பார்ட்டிகிள் எமிட் ஆச்சுன்னா அட்டாமிக் நம்பரில் 1 கூடும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் எழுதலாம். அதுக்கு காரணம் நியூட்ரான் வந்து எதா மாறுது, புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரினோ. புரோட்டான் வருதுனால அட்டாமிக் நம்பர் வந்து 1 கூடும். பீட்டா பார்ட்டிகிள் டிஸ்இன்டகிரேஷன் ப்ராசஸில் அட்டாமிக் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இன்க்ரீசஸ் பை 1 யூனிட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதை பேஸ் பண்ணி அடிக்கடி இந்த ப்ராப்ளம் கேட்பாங்க. ஹவு மெனி ஆல்ஃபா அண்ட் பீட்டா பார்ட்டிகிள்ஸ் ஆர் எமிட்டட் இன் பாசிங் ஃப்ரம் தோரியம் 90-232 lead 82-208. இந்த ப்ராப்ளம் கொடுத்த உடனே நம்ம 2 விஷயம் நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணால் அட்டாமிக் மாஸில் எவ்வளோ குறையுது. இப்போ 232லேருந்து 298 மாறுது. அப்போ 298 மாறிடுச்சுன்னா அதனுடைய எலிமெண்ட் எவ்வளோ குறையுது, நியர்லி 24 குறையுது. அப்போ 24ங்கிறது அட்டாமிக் மாஸ் 24ங்கிறது 6 ஆல்ஃபா பார்ட்டிகிள். He2 4. அப்போ 4 6ஆல் பெருக்கினா 24. அப்போ 6 ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து எமிட் ஆகிருக்கு. அது முக்கியம். இப்போ தோரியம் 232 வந்து லெட் 208 பார்க்கும்போது அட்டாமிக் மாஸில் 24 குறையுது. அப்படி 24 குறைச்சுன்னா 6 ஆல்ஃபா பார்ட்டிகிள் எமிட் ஆகிருக்கு. இது நம்பர் 1. நெக்ஸ்ட்டு இதில் அட்டாமிக் நம்பரும் இதே மாதிரி 2 குறைஞ்சிதுன்னா இந்த 90ல் 6 ஆல்ஃபா பார்ட்டிகிள் போது 12. அப்போ 12 குறைஞ்சதுன்னா 78 இருக்கணும். ஆக்சுவலாக இங்கே எதாவது மாறுது, 82 மாறுது. இப்போ 6 12ல் 6 12 90ல் 12 போச்சுன்னா எவ்வளவு, 78. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 82 இருக்குது. அப்போ 4 கூட இருக்குது, 78லேருந்து 4. அப்போ 4 பீட்டா பார்ட்டிகள் வந்து என்ன செய்யணும், எமிட் ஆகிக்கணும். அப்போ திஸ் இஸ் பி 78க்கு பதில் 82 இருக்கிறதுனால 4 பீட்டா பார்ட்டிகிள்ஸ் ஆர் எமிட்டட். அப்போ 2 பாயிண்ட். அட்டாமிக் மாஸில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 24 குறைஞ்சிருக்கிறதுனால 6 ஆல்ஃபா பார்ட்டிகிள் இருக்குது. அதே சமயத்தில் அட்டாமிக் நம்பரில் 4 கூட இருக்கணும், 78 இருக்கணும். 6 ஆல்ஃபா பார்ட்டிகிள் போனால் 78 இருக்கணும். அதுக்கு பதிலாக 82 இருக்குது. அப்போ 82 மைனஸ் 78 வந்து 4. அப்போ 4 பீட்டா பார்ட்டிகிள் வெளியேறும்போது அட்டாமிக் நம்பரில் 4 கூடும். அப்போ 4 பீட்டா பார்ட்டிகிள் வந்து எமிட் ஆகிக்கணும். அப்போ இன் திஸ் ப்ராசஸ் the number of alpha particle emitted is 6, the number of beta particle emitted is 4. இது simple calculation. முதல்ல மாஸ் நம்பர் டிஃபரன்ஸ் எடுங்க. மாஸ் நம்பர் டிஃபரன்ஸை வந்து 24, அதான் 4ஆல் வகுத்தா அதான் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகிள் எமிட்டட். அதுக்கடுத்து அந்த 6×12 90லேருந்து கழிச்சிட்டா 78 வரணும். ஆனால் இங்கே 82 இருக்குது. 82க்கு 78க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4. அந்த 4 பீட்டா பார்ட்டிகிள் இஸ் எமிட்டட். இதுதான் ப்ராப்ளம். இட் இஸ் எ சிம்பிள் ப்ராப்ளம். தோரியம் 90-232 gives lead 82-208. This is lead 82-208. It gives 6 alpha particle and 4 beta particle. This is the simple problem you can expect. Laws of radioactive decay. இது வந்து according to this law, the rate of disintegration at any instant is proportional to the number of atoms present at that instant, and it is independent upon the external physical condition. அதாவது இனிஷியலாக எத்தனை நியூக்ளியஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் ரேட் ஆஃப் டிஸ்இன்டகிரேஷன். அதாவது ரேட் ஆஃப் டிஸ்இன்டகிரேஷன் at any instant is directly proportional to the number of atom present at that element. எவ்வளோ நியூக்ளியஸ் இருக்கோ அதை பொறுத்து தான், மற்றதை பொறுத்து இல்லை. If n is the number of atom present at any instant, that equation can be given by
the final equation, the law of radioactivity இதுதான். n will be equal to n0 into e power of lambda t. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. nங்கிறது என்ன? initially the number of atom present in the nucleus. n0. nங்கிறது after the time t, the number of atom present after time. n0 is the initial number of atom present in the nucleus, and lambda is the disintegration constant, decay constant, integration constant. Or இதில் முக்கியமாக இந்த லாஸ் ஆஃப் ரேடியோஆக்டிவிட்டியில் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது n will be equal to n0 into e power of lambda t. இதில் n0ங்கிறது initial number of atom present in the nucleus, nங்கிறது number of atom present after the time t, lambda is the disintegration constant, tங்கிறது time. அதில் ரொம்ப முக்கியம், the equation shows that the number of atom in the radioactive element decreases exponentially with time. எவ்வளவு ஆட்டம் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ்போனன்ஷியல் வித் டைம். அப்போ லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு இந்த ஒரு ஈக்குவேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. n will be equal to n0 into e power of minus lambda t. அடுத்து ஹாஃப் லைஃப் பீரியட். ஹாஃப் லைஃப் பீரியடுக்கு வந்து சிம்பிள் ஃபார்முலா இது மட்டும் தெரிஞ்சால் போதும். டி ஹாஃப் இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டி வந்து டி ஹாஃப் ஆகும்போது n வந்து n0/2 முதல்ல எவ்வளோ இருக்கோ அதில் பாதி. அதாவது இட் இஸ் டிஃபைன் as the time required for the half of the radioactive substance to disintegrate. இப்போ n0 இருந்ததுன்னா ஆஃப்டர் ஹாஃப் லைஃப் பீரியட் ஆகும்போது அது என்ன ஆகும்? n0/2 மாறும். when t equal to t half இருந்ததுன்னா n வந்து என்ன ஆயிரும்? n0/2. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் இது கிடைக்கும். t half will be equal to 0.693/k. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. half life period t half will be equal to 0.693/lambda. இந்த லாம்டாங்கிறது decay constant. அப்போ நல்லா கவனிச்சுங்க, லாம்டா கொடுத்தா t half கண்டுபிடிக்கலாம், அல்லது t half கொடுத்தா லாம்டா கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு தான் இந்த ஈக்குவேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ். ப்ராப்ளம்: calculate the disintegration constant of opal 60 if the half-life period of the product of nickel 60 is 5.2. இப்போ இதில் ஒன்றும் இல்லை, டி ஹாஃப் கொடுத்துருக்கு. லாம்டா will be equal to 0.693/t half. டி ஹாஃப்ங்கிறது 5.2 இயர்ஸ். நீங்கள் 5.2 இயர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணால் that will be equal to 0.13 years power minus 1. அப்போ டிகே கான்ஸ்டன்ட்டுக்கு யூனிட் வந்து இயர்ஸ் பவர் minus 1. அது நல்லா ஞாபகம். அப்போ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ரெண்டு ஃபார்முலா அங்கே சொல்லியிருக்கேன். டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693/lambda. இன்னொரு ஃபார்முலா லாம்டா வில் பி ஈக்குவல் டு 6.693/t ஹாஃப். இந்த ப்ராப்ளத்தில் டி ஹாஃப் கொடுத்துருக்கு, அதை சப்ஸ்டியூட் பண்ணி டிகே கான்ஸ்டன்ட் லாம்டா கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு யூனிட் இயர் பவர் -1. Now we are going to discuss the important is. One is isotopes, isopar and isotones. இதில் நல்ல ஞாபகம் வச்சுக்க, ஐசோடோப்ஸாக இருந்ததுன்னா அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் நியூட்ரானும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் குளோரின் 1735, குளோரின் 1737. இப்போ இதில் 17 புரோட்டான் இருக்குது, 18 நியூட்ரான் இருக்குது. இதில் 17 புரோட்டான் இருக்குது, 20 நியூட்ரான் இருக்குது. அப்போ அட்டாமிக் நம்பர் சேமு, மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட், நம்பர் ஆஃப் நியூட்ரானும் டிஃப்ரெண்ட். ஐசோபார்ஸ் எடுத்துட்டோம்னா அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாஸ் நம்பர் வந்து சேமாக இருக்கும், நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் 13, ஹீலியம் 23. இந்த ரெண்டுக்கும் மாஸ் நம்பர் வந்து சேம் 3. அட்டாமிக் நம்பர் என்ன? டிஃப்ரெண்ட். இதுக்கு 1, இதுக்கு 2. நியூட்ரான் என்ன? டிஃப்ரெண்ட். ஐசோடோன்ஸ் இதுக்கு அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நியூட்ரான் வந்து சேமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு H12, H23 இதை எடுத்துங்க. இதுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 1, இதுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 2, இதுக்கு மாஸ் நம்பர் வந்து 2, இதுக்கு வந்து மாஸ் நம்பர் வந்து 3. ஆனால் நியூட்ரான் எடுத்துட்டோம்னா இதில் நியூட்ரான் வந்து 1, இதுலேயும் நியூட்ரான் வந்து 1. அப்போ நியூட்ரான்ஸ் ஆர் சேம். அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்து நியூட்ரான் சேமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஐசோடோன்ஸ். அப்போ 3 ஸ்பீசிஸ்: ஐசோடோப்ஸ், ஐசோபார் அண்ட் ஐசோடோன்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கு, இதை வச்சுட்டு ஈஸியாக நம்ம நோட் பண்ணிக்கலாம்.
நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர். இதில் ஒன்றும் இல்லை, நியூக்ளியரில் வந்து 2 டைப் ஆஃப் பார்ட்டிகல் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேபிள் பார்ட்டிகல், இன்னொன்று வந்து அன்ஸ்டேபிள் பார்ட்டிகல். ஸ்டேபிள் பார்ட்டிகல் என்ன? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் and also and the neutron and protons are collectively called as neutrino. ஸ்டேபிள் பார்ட்டிகிளில் இன்னும் இருக்குது, நல்லா கொஞ்சிக்க. ஸ்டேபிள் பார்ட்டிகிளில் எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான், பாசிட்ரான், ஆன்டி புரோட்டான், நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ, இதுதான். அதேமாதிரி அன்ஸ்டேபிள் பார்ட்டிகிளில் நியூட்ரான், மீசான்ஸ், வி பார்ட்டிகிள். அப்போ நியூக்ளியஸில் உள்ள பார்ட்டிகிளை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்றுக்கு பேர் ஸ்டேபிள் பார்ட்டிகிள், இன்னொன்றுக்கு பேர் அன்ஸ்டேபிள் பார்ட்டிகிள். ஸ்டேபிள் பார்ட்டிகிள் வந்து எலக்ட்ரான், புரோட்டான், பாசிட்ரான், ஆன்டி புரோட்டான், நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ. Unstable particle which is include neutron, meson and V particle. Stable particle இருந்தா இப்போ உதாரணத்துக்கு எலக்ட்ரான் அது கண்டுபிடிச்ச பிறகு ஃபாரடே, அதுக்கு என்ன சார்ஜ் இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதனுடைய மாஸ் நம்பர் என்ன? 9.10 × 10⁻⁻28 கிராம். இதனுடைய சிம்பிள் என்ன? எலக்ட்ரான் சொல்லலாம், பீட்டான்னு சொல்லலாம். அதனுடைய ஸ்பின் வந்து ½ இதே மாதிரி புரோட்டானை கண்டுபிடிச்சவர் யார்? ரூதர்ஃபோர்ட். அதனுடைய சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ். மாஸ் என்ன? 1.008. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? H11RP. இதனுடைய ஸ்பின் என்ன? ½ பாசிட்ரான். இதை கண்டுபிடிச்சது ட்ராக் அண்ட் ஆண்டர்சன். இதுக்கு சார்ஜ் என்ன? பாசிட்டிவ், ஈக்குவல் டு தட் ஆஃப் எலக்ட்ரான். இது பீட்டா ப்ளஸ் இ ப்ளஸ் ஆர் பீட்டா ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்பின் வந்து ½ ஆன்டி புரோட்டான். இதை கண்டுபிடிச்ச பேர் ஜெர்கன் ஐலேண்ட். இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், வந்து நெகட்டிவ். இதனுடைய மாஸ் வந்து ஈக்குவல் டு தட் ஆஃப் புரோட்டான். இதை பி மைனஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்பின் வந்து ½ சிமிலர்லி யூ கன்சிடர் ஆன்டி நியூட்ரான். இதை கண்டுபிடிச்ச பேர் பேவிட்ரோன் கார்க். இதனுடைய மாஸ் வந்து ஈக்குவல் டு தட் ஆஃப் நியூட்ரான். ஸ்பின் வந்து ஆப்போசிட் டு தட் ஆஃப் நியூக்ளியர் ஸ்பின். அண்ட் நியூட்ரினோ பாலிங் ஈக்குவல் டு தட் ஆஃப் எலக்ட்ரான். அது மாதிரி ஆன்டி நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் ஃபெர்விக், ஈக்குவல் டு தட் ஆஃப் எலக்ட்ரான். தென் சிம்பிள் இஸ் V, ஆப்போசிட் தட் ஆஃப் நியூட்ரினோ. இதை சிம்பிள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஒரு வாஸ்து ஞாபகம் வச்சுருந்தாலே போதும். அதே மாதிரி நியூட்ரான் எப்படி கன்வெர்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு நியூட்ரான் வந்து ஒரு புரோட்டான் ஆகவும் ஒரு எலக்ட்ரான் ஆகவும் V பார்ட்டிகிளாகவும் என்ன செய்யும்? கன்வெர்ட் ஆகும். இது பின்னால் தேவைப்படும். இதே மாதிரி அன்ஸ்டேபிள் பார்ட்டிகிள். அன்ஸ்டேபிள் பார்ட்டிகளில் வந்து முதல்ல நம்ம பார்த்தோம் நியூட்ரான். இதை கண்டுபிடிச்ச பேர் ஜேம்ஸ் அண்ட் ஹார்ட்வர்க். சார்ஜ் வந்து நெகட்டிவ், மாஸ் வந்து ஈக்குவல் டு தட் ஆஃப் புரோட்டான். இதை N10ன்னு சொல்கிறோம். ஸ்பின் வந்து ½ ஒரு புரோட்டான் வந்து எதா மாறும்? நியூட்ரானாகவும் எலக்ட்ரானாகவும் மாறும். அதே மாதிரி மீசானில் வந்து 2 டைப் இருக்குது. மியூசான், பை மியூசான், கே மியூசான். இதை கண்டுபிடிச்சது பேர் ஒகாவா. இதனுடைய சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், அல்லது 0வாக இருக்கலாம். இது 286 டைம்ஸ் தட் ஆஃப் எலக்ட்ரான். பை மீசானை பொறுத்தவரையில் 270 டைம்ஸ் தட் ஆஃப் எலக்ட்ரான். கே மீசானை பொறுத்தவரையில் 297 டைம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ அந்த 3 எடுத்துட்டோம்னா கே மீசானுடைய வெயிட் தான் அதிகம், 970 டைம்ஸ் கிரேட்டர் தன் தட் ஆஃப் எலக்ட்ரான். அடுத்து வி பார்ட்டிகிள். இதை கண்டுபிடிச்ச பேர் பட்லர். இதனுடைய சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், 0வாக இருக்கலாம். அப்போ 2200 டைம்ஸ் கிரேட்டர் தன் தட் ஆஃப் எலக்ட்ரான். இது ரொம்ப முக்கியம். அப்போ இருக்கிறதுல அன்ஸ்டேபிள் பார்ட்டிகிளில் வெரி ஹெவி பார்ட்டிகிள் யாருன்னா வி பார்ட்டிகிள். அண்ட் வி பார்ட்டிகிள் மே டீகன் இன்டு மீசான். வி பார்ட்டிகிள் எதா மாறும்? மீசான மாறும். மீசான்லேயே 3 மீசான் இருக்குது. மியூ மீசான், பை மீசான் அண்டு கே மீசான். அண்ட் தீஸ் பார்ட்டிகிள்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் பார்ட்டிகிள். அப்போ நியூக்ளியஸில் 2 டைப் ஆஃப் பார்ட்டிகிள் இருக்குது, ஸ்டேபிள் பார்ட்டிகிள் அண்ட் அன்ஸ்டேபிள் பார்ட்டிகிள். இது மட்டும் தெரியும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ். இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஒன்று வந்து நியூக்ளியர் சைஸு, இன்னொன்று வந்து நியூக்ளியர் மாஸ், அதுக்கடுத்து நியூக்ளியர் டென்சிட்டி, நியூக்ளியர் சார்ஜ் அண்ட் நியூக்ளியர் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். இதுதான் 5 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ். நியூக்ளியர் சைஸ், நியூக்ளியர் மாஸ், நியூக்ளியர் டென்சிட்டி, நியூக்ளியர் சார்ஜ், நியூக்ளியர் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். நியூக்ளியர் சைஸ் எடுத்துட்டோம்னா a nucleus is 1000 times smaller than that of atom. அதான் ரொம்ப முக்கியம். The nuclear radiusக்கு formula R will be equal to R0 into A per 1/3. This A is nuclear mass. The capital A ங்கிறது mass. R0 வந்து constant. That will be equal to 1.3 into 10⁻⁻15 meter.
அப்போ நமக்கு தெரிய வேண்டியது ஒன்று தான், the nucleus is about 1000 times smaller than that of the radius of the atom. அதனுடைய ஃபார்முலா capital R will be equal to R0 into A power 1 by 3 and A is the nuclear mass. இது மட்டும் தெரியும். நியூக்ளியர் மாஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். நியூக்ளியர் மாஸ்ங்கிறது என்ன? the sum of masses of proton and neutron. இப்போ நியூக்ளியர் மாஸுக்கு ஃபார்முலா என்ன? Z into mass of proton plus A minus Z into mass of neutron. இதில் Zங்கிறது அட்டாமிக் நம்பர், Aங்கிறது அட்டாமிக் மாசு. அட்டாமிக் மாசிலிருந்து அட்டாமிக் நம்பரை கழிச்சா நம்பர் ஆஃப் நியூட்ரான் கிடைக்கும். அந்த நம்பர் ஆஃப் நியூட்ரானை மாஸ் ஆஃப் த நியூட்ரானை கேட்போம்னா இந்த செகண்ட் டேப் வந்து மாஸ் ஆஃப் நியூட்ரான் பெர்சென்ட். இது வந்து மாஸ் ஆஃப் புரோட்டான். மாஸ் ஆஃப் புரோட்டானையும் மாஸ் ஆஃப் நியூட்ரானையும் கூட்டுனா என்ன கிடைக்கும்? நியூக்ளியர் மாஸ் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டேம் that is shows the mass of proton. Second term என்ன? the mass of neutron. A is the Z is the atomic number, A is the mass number, MP is the mass of the proton and Mn is the mass of the neutron. Generally, the real mass of the nucleus is always less than the theoretical mass. The ரெண்டுக்குள்ள difference தான் mass defect. The mass difference is called mass defect. இப்போ mass defect ஃபார்முலா என்ன? இப்போ ஆக்சுவலாக இதான் நம்ம கால்குலேட் பண்ண மாஸ். இதில் இருந்து ரியல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸை கழிக்கணும். கழிச்சா தட் இஸ் வி கால் திஸ். அப்போ ஃபஸ்ட்டு உள்ளது தியரட்டிக்கல் மாஸ், இது வந்து ரியல் மாஸ். த டிஃபரன்ஸ் பிட்வீன் தியரட்டிக்கல் மாஸ் அண்ட் ரியல் மாஸ் வில் பி ஈக்குவல் டு மாஸ் டிஃபெக்ட். இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்கான். த மாஸ் டிஃபெக்டை எப்படி வந்து பைண்டிங் எனர்ஜியாக மாற்றணும்னா 931 பெருக்கணும்னா தட் வில் கிவ்ஸ் தட் இஸ் பைண்டிங் எனர்ஜி இன் மில்லி எலக்ட்ரான் வோல்ட். இப்போ ஃபார்முலா binding energy in milli electron will be equal to 931 into mass defect. அப்போ இங்கே மூணு ஃபார்முலா மாற்றுறோம். ஒன்று நியூக்ளியர் மாஸ் Z into mass of proton plus A minus Z into mass of neutron. அதுக்கடுத்து mass defect theoretical mass minus real mass. அதுக்கடுத்து binding energy in milli electron volt 931 into mass defect. இந்த மூணு ஃபார்முலா யா வச்சுங்க. It is repeatedly asked in the university examination, TRB examination, as well as you can expect some problem. Nuclear density formula, nuclear mass divided by nuclear volume. Nuclear mass தெரியும். Nuclear mass formula A into Mn, where A is the mass number and Mn is the number of nucleons. Number of nucleons na proton plus neutron. Nuclear volume formula என்ன? 4/3 pi r cube. இதில் R கூட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 4/3 pi R0 power 3 into A. இதுதான் ஃபார்முலா த நியூக்ளியர் டென்சிட்டி. நியூக்ளியர் சார்ஜுக்கு ஃபார்முலா the nuclear charge will be equal to Ze. The total number of positive charge carried by the nucleus is called nuclear charge. Nuclear charge will be equal to Z into E. Z is the atomic number of nucleus, and E is the electronic charge. That will be equal to 1.6 into 10 to the power of minus 19. இதுதான் அடுத்து இம்பார்ட்டன்ட் நியூக்ளியர் ஸ்பின். நியூக்ளியஸுக்கு ரெண்டு ஸ்பின் வேல்யூ. இட் கேன் ஹேவ் டூ வேல்யூஸ், ஒன் மே பி ப்ளஸ் ஹாஃப் அண்ட் அதர் மே பி மைனஸ் ஹாஃப். அப்போ நியூக்ளியர் ஸ்பின்னுக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது. ஒன்று வந்து ப்ளஸ் ஹாஃபு, இன்னொன்று வந்து இந்த அடுத்து ஒன்று நியூக்ளியர் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். நியூக்ளியர் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா half into h bar. The h bar வந்து எதுக்கு ஈக்குவல்னா h/2 pi. அப்போ இது எப்படி சொல்லலாம்? half h/2 pi சொல்லலாம் அல்லது half h bar சொல்லலாம். ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா s will be equal to root of s into s plus 1 into h bar. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், h bar will be equal to h/2 pi. Similarly, the total angular momentum of the electron J will be equal to L plus or minus s. If parallel orientation இருந்ததுன்னா J will be equal to L plus s. Anti-parallel orientation இருந்ததுன்னா J will be equal to L minus 1, L minus s. அப்போ J க்கு வந்து ரெண்டு வேல்யூ. L plus s gives the parallel orientation and L minus s gives the anti-parallel orientation. The total angular momentum can be expressed as I will be equal to root of J into J plus 1 into h/2 pi. And the magnetic momentum of the nucleus mu will be equal to alpha h bar by I, that will be equal to Gn mu n into I. Gn
mu n into I. இப்போ இதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய 3 ஃபார்முலா இதுதான். Spin angular momentum will be equal to half h bar or half h by 2 pi. Spin angular momentumத்துக்கு root of s into s plus 1. அதே மாதிரி total angular momentumத்துக்கு I will be equal to root of j into j plus 1 h by 2 pi. இந்த 3 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டோம்னா we can answer 1 or 2 questions which will be discussed later. And alpha is the nuclear gyromagnetic ratio and zeta n will be equal to nuclear Landau splitting and mu n will be equal to nuclear magneton. That value will be equal to 5.04929 into 10 to the power of 24 x Gauss. ரொம்ப முக்கியம் nuclear process. There are 2 type of nuclear process. பொதுவாக நியூக்ளியஸ் வந்து ஏன் ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் இது. நியூக்ளியஸில் வந்து 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது. இது தெரிஞ்சு வச்சா போதும். ஒன்று வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இதான் ரொம்ப ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். another force is called nuclear force. இது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸ். ஒன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், the another one is nuclear force. ஒன்று வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், the another one is attractive force. நியூக்ளியஸில் சார்ஜ்டு புரோட்டான் இருக்குது. அப்போ அந்த புரோட்டானுக்கு இடையில் என்ன இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த நியூக்ளியஸ் வந்து என்ன இருக்கும்? அன்ஸ்டேபிளாக இருக்கும். பட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். எப்படி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து த நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் தி 2 பார்ட்டிகள் இட் அட்லீஸ்ட் 40 times greater than repulsive force. எது அதிகமாக இருக்குன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து 40 times greater than that of repulsive force. அதனால தான் ஸ்டேபிள் இருக்குது. எப்படி வந்து அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னா டியூ டு these 2 of condition. Neutron is converted into proton, electron and V particle, and proton is converted into pi meson and neutron. நியூட்ரான் வந்து புரோட்டானாக மாறுது. புரோட்டான் வந்து நியூட்ரனாக மாறும்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது த நியூக்ளியஸ் வில் பி மோர் ஸ்டேபிள். டியூ டு தீஸ் 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன், இந்த 2 மட்டும்தான் வச்சுக்கோங்க. இந்த 2 டைப் ஆஃப் கன்வர்ஷன் வந்து நியூக்ளியஸில் நடக்கிறதுனால நியூட்ரான் வந்து புரோட்டானாகவும் புரோட்டான் வந்து நியூட்ரானாகவும் கன்வெர்ட் பண்ணும்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி that will 40 times greater than that of repulsive force. Therefore the nucleus will be stable. அடுத்து theory of அடுத்து we are going to discuss about meson theory of nuclear forces. எல்லா நியூக்ளியன்ஸும் surrounded by 1 or more mesons. அந்த mesons may be நியூட்ரலாக இருக்கலாம், பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கலாம். the mesonஸும் புரோட்டான்ஸும் ஒன்றுக்கு ஒன்று கன்வெர்ட் ஆகிறதுனால the attractive force increases. According to the meson theory proposed by, that is forwarded by Yukawa, a meson is an exchange between the nucleons and their exchange is responsible for the all nuclear binding energy. இங்கே பாருங்கள், நியூட்ரான் வந்து எதா மாறுது? புரோட்டானாகவும் நெகட்டிவ் மீசானாகவும் மாறுது. புரோட்டான் வந்து நெகட்டிவ் மீசானோட கன்வெர்ட் பண்ணி நியூட்ரானாக மாறுது. புரோட்டான் வந்து நியூட்ரானாகவும் பாசிட்டிவ் மீசானாக மாறும். அதே மாதிரி நியூட்ரானும் பாசிட்டிவ் மீசானும் சேர்ந்து புரோட்டானாக மாறுது. இந்த 4 டைப் ஆஃப் ரியாக்ஷன், நியூட்ரான் புரோட்டானாகவும் புரோட்டான் நியூட்ரானாகவும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் நடப்பதனால த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வில் இன்க்ரீஸ். அதனால் நியூட்ரான் வந்து புரோட்டானாக மாறும்போது பை மீசான்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த பை மீசான் புரோட்டானாக செய்யும்போது நியூட்ரானாக ஃபார்ம் ஆகுது. புரோட்டான் வந்து நியூட்ரானாக மாறும்போது பாசிட்டிவ் மீசான்ஸ் ஃபார்ம் ஆகுது. நியூட்ரானும் பாசிட்டிவ் மீசானும் சேர்ந்தால் புரோட்டான் ஃபார்ம் ஆகுது. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸஸ் இருக்கிறதுனால the force between the neutron and proton is the result of exchange process. Therefore the attractive force is very greater than the repulsive force. But this is the one of the explanation is given by Yukawa, who discovered by meson. This is that is the process of exchange, the exchange between neutron and proton and neutron. That is that exchange process is responsible for the nuclear forces, and the attractive forces is always greater than the repulsive forces. This theory is known as
theory of nuclear meson theory of this is and the nucleus of an atom. The attractive force exists between proton, proton, neutron, neutron, proton, neutron, and these force of attraction much larger than the electrostatic force, that is repulsive force, and it gives the stability of the nucleus. அப்போ மீசான் தியரியில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஃபோர்ஸு ஒரே ஒரு பாயிண்ட் தான். அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ஆர் எக்ஸிஸ்ட் பிட்வீன் புரோட்டான் புரோட்டான், நியூட்ரான் நியூட்ரான் அண்ட் புரோட்டான் நியூட்ரான். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்குது. அதனால் the stability will increase. That is very important.